வேலைக்கு வர மாட்டோமா உனக்கு திருமணம் செய்ய போறாளாமா. திருமணமா? திருமணம் சந்தோஷமான விஷயம் தானப்பா, அதுக்கு ஏன் வேதனை பண்றீங்க? அப்படின்னா திருமணம் செய்யறதுக்கு சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அப்படிலாம் இல்லம்மா. நான் எங்கடா வாழ்வது இல்லையா அப்பா? நான் எங்கடா போறேன்பா, நிம்மதியா வாழணும்பா. நான் போய் நிம்மதியா இருப்பது உனக்கு பிடிக்கலையா? நான் திருமணம் செய்துக்கிட்டு நான் நிம்மதியோடு இருக்கிறேன். எந்த நாடு தெரியுமாம்மா? மதிவதனாபுரி நாடு. ராஜேந்திர மன்னன் அவருடைய மகன், ஒரே மகன், ஒப்பற்ற மகன், பேர் பொன்ராஜ். அம்மா மதிவதனாபுரி நாடு. ராஜேந்திர மன்னன் மகன், அவருடைய மகன் பொன்ராஜ். ஆமாம்மா. ஒரு நாட்டு இளவரசர் தானப்பா? ஆமாம்மா. ஒரு மன்னன் மகன் தானப்பா? நல்ல இடம் தானே பார்த்துருக்காங்க. விடுங்கப்பா, நான் போறேன், திருமணம் செய்துக்கிறேன், நல்லபடியா வாழறேன், என்ன விடுங்க, நான் போயிட்டு நல்லபடியா. அம்மா, அந்த பொன்ராஜ் எந்த கோலத்தில் இருக்கிறான்னு தெரியுமா அவனுக்கு? அவன் செத்த பிணமாக. வாடுதே ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறைந்து விட்டானா? அவன் இருந்தும் ஏழை எண்ணீர் துடைக்க மறந்து விட்டானா? இறைவன் மறந்து விட்டானா?
இப்படிதான் நடக்குமா எப்பா பூமத்தி பொட்டி வச்சு பொட்டி வச்சு முடிச்சு புது மஞ்சள் தான் அரைச்சி பட்டு வச்சு பரிசம் போட்டு பச்சரிச்சு சேஷமிட்டு பல பேர் வாழ்த்துரைக்க வாழ்த்துக்கள் வழங்குவி நீ வளர்த்த ஒரு மகத்தான் கண்ணீரால் வாடுகிறே ஆலயத்தில் இருக்கும் இறைவன் மறைந்து விட்டானா அவன் இருந்த ஏழு கண்ணீர் துடைக்க மறந்து விட்டானா இறைவன் மறந்து விட்டானா இறைவா 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 அப்பா எல்லாருக்கும் நாட்டிலே மணமேடை எனக்கு மட்டும் அந்த சுடுகாட்டில் இருக்க பிறப்பேடை தான் மணமேடைன்னு எழுதிட்டாரப்பா பாவி தெய்வம் ஒரு செத்த பிறந்தானுக்கு மாப்பிள்ளை எழுதி வச்சுக்கிறாரப்பா பாவி தெய்வம் நான் தான் பண்றாஜ மனிதன் நான் என்னப்பா வாழ்க்கை வாழ போறேன் நான் என்னப்பா வாழ்க்கை வாழ போறேன் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை ஐயா நீ திருமணம் செய்யும் போது நான் உயிரோடு இருப்பில் இருக்க மாட்டேன் தெரியலப்பா நான் உயிரோடு வாழ மாட்டேன் தெரியலப்பா அப்படி நான் இருந்து விட்டேனா ஒருவேளை என் கூட பார்த்த அண்ணன் தம்பி இருந்தா நான் இருந்த சதி கட்டு விட்டு அம்மா பத்மாவதி நான் வளர்த்த தங்கச்சி என் கூட பார்த்த தங்கச்சி என் ராசாத்தி வீட்டு போயிட்டேன் எனக்கு சமத்தை எடுத்து அடக்கம் செய்வாரப்பா அதெல்லாம் கத்தியில அடிக்கிறேன் அதுக்கெல்லாம் விதியில அடிக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு பெண் ஒன்று இறந்து விட்டதாப்பா அங்க கூடி இந்த மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்தாங்களாம் அந்த கூட்டத்துல ஒரு பெண்ணை சொன்னாலாம் குழந்தை சாதி விட்டது ஏன் இந்த பிணத்தை எடுக்கலன்னு கேட்டாலாம் அதுக்கு இன்னொரு பெண்ணு சொன்னாலாம் அந்த பிணை ஏன் காத்திருக்கு தெரியுமா அந்த பிணத்துக்கு சொந்தக்காரர் வரல உத்தார் வரல அண்ணன் தம்பிகள் வரல ஏன் அந்த பிணத்துக்கு பிறந்த விட்டு கோடியா வரல காத்துக்குன்னு சொன்னாங்களாம்பா அது போல அனாதப்பா நான் யாருப்பா எனக்கு உத்தாரணை வரவே கிடையாதுப்பா எனக்கு சொந்த செலவு தோசி அப்படி கிடையாதுப்பா நாட்டுக்குள்ள எல்லா பெண்ணுக்கு நம்ம பாவி எடுக்கிறது என் கடைசி ஆசை ஒரே ஒரு ஆசைப்பா நான் உன்னை விட்டு போக போறேன் அந்த ஆசை நீ நிறைவேற்றுங்களப்பா அப்பா எனக்கு திருமணம் செய்யும் போது நான் உயிரோட இருக்க மாட்டேன்பா நான் உயிரோட வாழ மாட்டேன்பா அப்பா கடைசியா நான் உன்னோட பிரிஞ்சு போகும்போது நான் உயிரோட இருக்கும் போது உன் கையால எனக்கு பிறந்த கோடி போட்டாங்க ஏ அப்பா அப்பா உன்னை போல ஆருமே இல்ல எனக்கு ஆருமே இல்ல
ஊக்கை வீரல புடிச்சு நடந்த காலம் மறக்கல அந்த காலம் மறக்கல ஏ அப்பா அப்பா உன்னை போல ஆருமே இல்ல எனக்கு ஆருமே இல்ல ஊக்கை வீரல புடிச்சு நடந்த காலம் மறக்கல அந்த காலம் மறக்கல பத்து மாசம் தாய் சுமந்தா மொத்தத்தையும் நீ சுமந்தி நித்தரத்த வியர்வை சிந்தி உழைச்ச சாமி நீ. துன்பங்கள் அடி சுமந்து இன்பங்களை எனக்கு தந்து அன்னைக்கைய ஊட்டி வளர்த்த சாமி ஆதரவனுக்கு இருந்த அலமரம் போல் இருந்த ஆதரவனுக்கு இருந்த அலமரம் போல் இருந்தே தாடி மிச வச்சு வந்த சாமி நீ அப்பா அப்பா தாடி மிச வச்சு வந்த சாமி நீ அப்பா ஏ அப்பா அப்பா உன்னை போல ஆருமே இல்ல எனக்கு ஆருமே இல்ல உக்கை வீரல புடிச்சு நடந்த காலம் மறக்கல அந்த காலம் மறக்கல உன் பாட்டு முடிஞ்சிருந்தப்பா உன் சொந்த முடிஞ்சிருந்தப்பா உன்னை என்ன வைகுண்டி அனுப்ப போறப்பா என்ன வைகுண்டி அனுப்ப போறப்பா என்ன வைகுண்டி அனுப்ப போறீங்களாப்பா நீங்க எப்பா என்னுடைய தலையில் பிரம்மா என்னுடைய தலையில் பிரம்மா என்னுடைய தலையில் பிரம்மா அவ எழுதினபடியே அப்பா என்னுடைய தலையில் பிரம்மா என்னுடைய தலையில் பிரம்மா அப்பா எழுதியபடியே அப்பா எனக்கு பொண்ணு வேண்டாம் பழமை வேண்டாம் எனக்கு பொண்ணு வேண்டாம் பழமை வேண்டாம் பொற்பொருள் நகையும் வேண்டாம் அப்பா அப்பா நல்வார்த்தை கூறிவிட்டார் நல்வார்த்தை கூறிவிட்டார் நான் அதனுடன் போய் வரேன். ஓய்வாரினப்பா அப்பா வரப்பா. நீ ஜாக்கிரதையா இருப்பா, அப்பா.
பிணமேடத்தான் மனமேடு பாவி தேவி எழுதிட்டாமா என் தலையில. எனக்கு சித்த பேரதான் மாப்பிள்ளை எழுதிட்டாமா. என் திருமணத்துக்கு யாருமா வந்து பார்க்க போறாங்க, யாருமா வந்து வாழ்த்த போறாங்க அம்மா? என் கூட பிறந்த பாவி யாரும் இல்லையம்மா. அக்கம் பக்கம் உள்ள அக்கம் பக்கம் உள்ள அம்மா மகளே ஓய்வாரே தந்தையான் ஓய்வாரே மாத பிணத்திற்கு மாலை சூட போய்வாரே ஐயா, இத்தனை நாட்களாயும் ஆனால் யாரும் பெண் கொடுக்க வரவில்லை. ஐயா, ஒவ்வொரு நாளாக சென்றோம், தண்டோரை போட்டோம் ஐயா. பாதி ராஜ்யம் தருகின்றோம், 10 லட்ச ரூபாய் பணமும் தருகிறோம் சொல்றோம் ஐயா. இதுவரை யாரும் எதுவும் வரவில்லை ஐயா. ஐயா, இந்த போயிடும் யாரோ தூரத்துல யாரோ வரமே தெரியல ஐயா. ஐயா இருக்காரா? ஐயா இருக்காரு. பக்கத்துல சொல்லுங்க. அம்மா, நீங்க யாரும் எனக்கு தெரியாதம்மா. ஐயா, யாரோ பாலோடைய டீச்சர் வந்துக்கிறாங்க ஐயா. வந்துக்கிறாங்க. ஆமாங்க. உள்ள அழைத்து வா. அம்மா வாங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். ஆமா, நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத பாருங்கள் ஐயா, நான் யார் தெரியுமா? நான் தான் விஜயபுர நாட்டை ஆளக்கூடிய விஜயபுருடைய மனைவி. இவரோட பேர் வசந்தா. ஆமா, இங்க வந்த காரணம் இத பாருங்க, அனைத்து தண்டோர மொழிக்கும் என் காது செவினால் கேட்டறிந்தேன். கேட்டு எடுத்து கொண்டாயா? ஆமா ஐயா. அப்படி என்றால் உன்னுடைய மகனை இவருடைய மகனுக்கு கொடுப்பதற்கு உனக்கு விருப்பம் தானே? இத பாருங்க, உன்னுடைய மகனுக்கு என்னுடைய மகள் பத்மாவை கொடுப்பதற்கு முழு சம்மதத்தோடு தான் வந்திருக்கின்றேன். சம்பந்தமா செத்த பிணத்துக்கு தான் திருமணம் செய்யணும். ஆமா ஐயா. மனப்பூர்வமான சம்பந்தமாமா? சம்மதம் ஐயா. நம்முடைய நாட்டில் பாதியும் 10 லட்சம் பணத்தையும் கொடு. பெற்றுட்டீங்க, ஆனா பெண்ணு ஒன்னும் தனியம்மா. உங்க பொண்ணை இட்டுன்னு வரீங்களா? கையில கொடுத்தா சரிம்மா. அவசரப்படுறேன். பணத்தை கொடுத்தா ஏதோ எது உங்க மகளைய பார்த்தாலுமே தெரியும்மா. பணத்தை கொடுத்தா ஏதோ செய்வீங்க. மாடுக்கு காலை போடுவீங்களே அம்மா. பாத்தீங்களா, இதுதான் பணம். அத போனோம்னு சொல்லிச்சு. நீங்களாம் ஒரு ஆடவனை பார்த்து திருமணம் செய்து அடிபட்டு இடிப்பட்டு உதப்பட்டு புள்ளப்பட்டு அடுப்பு ஊதி பயந்து குடும்பம் பண்ணணும். அம்மா பயப்பட அவசியமா இல்ல. காலாட்டுக்கு சாப்பாடு பண்ணா நீங்கள் கூடிய 10 லட்சம் கொடுத்தியும் பாதி ஆழ்த்த கொடுத்தீங்க. கொடுத்துட்டேன். நான் என்ன செய்ய வேண்டாம்? இவருடைய மகள் நான் கூட்டிட்டு வர வேண்டாம். திருமணம் நடக்கணும்.
எங்கன போறதுல எங்கன போறதுடா எத்திரி மொட்டமா கட்டறாங்கடா எத்திரி கேட்டே டீங்கறாங்க அந்த ஊர்ல இத்திரி ஓடுறதுல காசுக்கு கல்யாணம் காசுக்குதா ஏய் உனக்கு அழகான ஆரோட பார்த்து திருமணம் செய்து வைத்தான் உனக்கு அதிகமா இருக்கும் அதுக்கு தான் செத்து பட வந்து கட்டிக்கிறேன் மன்னா நீங்க கூலிய பண்றேன் நடத்துறேன் மன்னா நான் வரேன் எனக்கு ஏண்டி இவ்வளவு தேடா செய்த கொடுமை போதாது காலத்துக்கு ஒரு கொடுமை தேடிட்டு போறேன் பாவி ஒரு கஷ்டப்படுத்த திரும்ப வாழ்க்கை வாழ போறேன் எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை பாவி ஏன் இந்த கொடுமை தள்ளிட்டு போறேன் சும்மா விடாது நீங்க தான் நல்லா ரெடி நான் பிணத்தை திரும்ப சேர்ந்தது பிணத்தோடு பிணமா நான் போய் சேர்ந்துடுறேன் பாவி நீங்க தான் நல்லா ரெடி பாவி இன்னும் இந்த இனிதான நல்ல வேளையிலே நம் அண்டவாக்கம் நகரத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்த ஐயா பொன்ராஜ் ஐயாவுடைய ஆன்மா சாந்தி அடைய அவருடைய ஆன்மா சொர்க்க பதவி சாலோபம் சாரிபம் சாபீபம் சாயச்சம் என்று சொல்லக்கூடிய ஆண்காம்பதி மோட்சம் சேர வேண்டும் என்று ஏன்னா இந்த திருமணத்திற்கு ஏன்னா மனதார அவருடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே மோட்ச கணக்கிட்டு விதியையும் மதியால் வெல்லலாம் ஒருவேளை உயிர் வரலாம் அதனுடைய அவங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவரும் மோட்ச கணக்கிட்டு இந்த மலரை எடுத்து அந்த பெண்ணை வாழ்த்திட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவருடைய கடைசி மோட்ச கணக்கிட்டு மனமாற வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.